إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في التنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم أو كما قال إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ஹம்தும் சனாவும் அல்லாஹ்வுக்கு உரித்ததாகுக. அவனின் சலாத்தும் சலாமும் நம்முடைய தூதர் பயகம்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அஹ்லுல் பைத் என்று அறியப்படக்கூடிய அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் மீதும் அவருடைய வழிகாட்டுதலில் தம்முடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நல்லவர்கள் அனைவர் மீதும் நம்மோர் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, அமரும் போதே நெருக்கமாக அமர்ந்து கொண்டால் வரக்கூடிய சகோதரருக்கு அது இலகுவான முறையில் என்ன பண்ணும் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய இடங்கள் என்ன பண்ணுது தெரியுது. நெருங்கி அமர்ந்து கொண்டீங்கன்னா வரக்கூடிய சகோதரருக்கு அது இலகுவானதாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை எப்போது படைத்தானோ அன்றிலிருந்து ஒரு ஆண்டினுடைய கணக்கீடாக 12 மாதங்களை தான் அமைத்திருப்பதாக சூரத்து தௌபால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும். மனிதனுடைய படைப்பின் ஆரம்பம் அல்ல, இந்த உலகினுடைய படைப்பின் ஆரம்பம். எப்போது சூரியன் சந்திரன் போன்ற பூமி போன்ற கோள்கள் கிரகங்கள் படைக்கப்பட்டனவோ அன்றிலிருந்தே அல்லாஹ்வினுடைய திட்டத்தின்படி ஒரு ஆண்டினுடைய கணக்கீடாக 12 மாதங்கள் இருக்கு. அந்த 12 மாதங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுரும் என்று அரபியில சொல்வார், புனித மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தாரான நமக்கு ரஜபு, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் ஆகிய 4 மாதங்களும் புனித மாதங்களாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகமான நமக்கு பல்வேறு இறை தூதர்களையும் வேதங்களையும் ஏடுகளையும் வழங்கி அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த மனித சமுதாயம் நடக்கணும் அப்படின்னு நிறைய இறை தூதர்களையும் வேதங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில இறுதியாக வந்தவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்ட இந்த ஷரீஆ, இந்த சட்டத்தில் நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சுட்டி காட்டுவான். அதுல நம் மீது தினந்தோறும் செயல்படுகின்ற கடமைகள் இருக்கு.
வாரந்தோறும் செயல்படக்கூடிய கடமைகள் இருக்கு, மாதந்தோறும் இந்தந்த கடமையெல்லாம் செய்யணும் அப்படின்னு இருக்கு, வருடம் தோறும். அதே மாதிரி சில நாட்களையும் சில மாதங்களையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகமான நமக்கு சில கடமைகளை நம் மீது சுமத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்து பார்க்கலாம். உதாரணமாக மாதந்தோறும் நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஐயாமுல் ஃபீல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிறை 13, 14, 15 ஆகிய தினங்களில் நோன்பு நோற்பது முஸ்தஹபான விஷயமாக இருக்கு. இப்படி நம்முடைய ஷரியா நிறைய கடமைகளை நமக்கு சுட்டிக்காட்டு. அந்த அடிப்படையில இன்றையிலிருந்து நாம் சர்வதேச பிறையை அடிப்படையாக கொண்டவர்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் நாளாக இன்றைய நாளை நாம் என்ன பண்றோம்னா அனுஷ்டிக்கிறோம். ஏன்னா முஸ்லிம் சமூகத்தில் இருவேறு கருத்துக்கள் இருக்கு. சர்வதேச பிறை என்ற கருத்தும் இருக்கு, பிராந்திய பிறை என்ற கருத்தும் என்ன பண்ணுது இருக்குது. அந்த அடிப்படையில் சர்வதேச பிறையை ஏற்றுக்கொண்ட நம்மில் ஒரு சாரார், அவங்களுக்கு துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் நாளாக இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் இஸ்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் முஸ்லிம் சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு என்னென்ன விதமான விஷயங்களை வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஜும்மாவில் நாம் அமைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறோம். அந்த அடிப்படையில முதல் விஷயமாக கண்டிப்பான கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். இதை பற்றி உங்களுக்கு முந்தைய ஜும்ஆக்கள்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கும். என்ன கடமைனா ஹஜ் அப்படிங்கிற கடமையை நிறைவேற்ற வேண்டும். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய நாட்கள்ல தான் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற முடியும். அந்த ஹஜ் கடமைக்குரிய முஸ்ஸிபுகளை எப்ப இருந்து எடுக்கணும், அதனுடைய செயல்பாடுகளை எப்ப இருந்து எடுக்கணும், அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றிட்டு அந்த ஹஜ் கடமையை முடித்துட்டு திரும்புறது, இதையெல்லாம் சேர்த்து 4 மாதங்களாக இஸ்லாம் சொல்லி காட்டு. ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இந்த 4 மாதங்களுக்கு தான் அரபு மொழியில் மௌசிமுல் ஹஜ் என்று சொல்லுவோம். மௌசிமுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய சீசன். அப்ப ஹஜ்ஜுடைய சீசன் இந்த முஸ்லிம் சமூகம் எப்ப துவங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, துல்ஹிஜ்ஜா ஒண்ணு உட்கார்ந்து ஹஜ் செய்யறதை யோசிக்கிறது அல்ல, ஷவ்வாலில் இருந்தே ஆரம்பித்து விட வேண்டும். நமக்கு கடமை ஆயிருச்சு. யாருக்கு கடமை? எந்த திறனுடையவராக இருக்கணும், அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கும். ஹஜ் செய்யணும்னா இங்க உள்ளூர்லயே அந்த கடமையை நிறைவேற்ற முடியாது. எங்க போகணும்னா அல் ஜசீரத்துல் அரபியாவுக்கு போகணும். அரபிய தீபகற்பத்துக்கு போய் மக்கா அப்படிங்கிற அந்த ஊருக்கு போய் அந்த ஹரம் ஷரீஃப்ல நின்று தவாப் செஞ்சு மீனால தங்கி முஸ்தலிஃபா, அரஃபா போன்ற சில ஹஜ் கடமைகள், கஜ்ஜுகள் அரபியில மனாசிக் என்று சொல்லுவோம். அதை நிறைவேற்றக்கூடிய ஹஜ் கடமையை உள்ளூர்ல செய்ய முடியாது, ஜசீரத்துல் அரபியால தான் போய் செய்ய முடியும். அதுக்கு போயிட்டு வருவதற்குண்டான பொருளாதாரம் யாரிடம் இருக்கிறது? உடல் ஆரோக்கியம், உடல் தெம்பு. நோயாளி போய் அங்க என்ன பண்ண முடியாது, சஈன் செய்ய முடியாது, தவாஃபும் செய்ய முடியாது. அப்ப அந்த அடிப்படையில் அதற்குண்டான உடல் திறன், என்னால சஈ செய்ய முடியும், தவாஃப் செய்ய முடியும், அரஃபால தங்கி இருக்க முடியும், மீனால கல்ல பொறுக்க முடியும், ஜம்ராத்து கல்ல வச்சு என்னால என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். அதற்குரிய உடல் வலுவை அல்லாஹ் நமக்கு எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு யாருக்கு இந்த ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கும். பொருளாதாரமும் இருக்கணும், உடல் ஆரோக்கியமும் இருக்கணும். அவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஹஜ் கடமையாகும். இந்த வருஷம் இப்ப இருக்கிறான், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், காசு பார்ட்டி, என்கிட்ட செல்வமும் இருக்கு அப்படின்னா என் மீது கடமை. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, இருக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் நம்ம ஹஜ் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்த வருஷம் வரையும் அல்லாஹ் நமக்கு அஜல் கொடுக்கும், நமக்கு ஆயுச போட்டு வைக்க, அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அதனால தான் ஹஜ்ஜை பொறுத்தளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவுபடுத்த சொல்றார். எந்த வருஷம் நமக்கு கடமை ஆகிறதோ அந்த வருஷத்திலேயே அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான முன் முயற்சிகளை நாம் எடுக்க ஆரம்பிச்சோம். அப்படி எடுத்து அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, ஹஜ் கடமை நமக்கு புரியுது, ஆனா அந்த கடமையை, அந்த திறனை நான் பெற்று அந்த கடமையை நான் நிறைவேற்றலன்னு வச்சுக்கோங்க,
அதுக்கு குற்றம் பிடிக்கப்படுவோம், அதற்கு தண்டனை கொடுக்கப்படும். அதுக்கு பேர் தான் பர்ல். பர்ல்னா சும்மா ஒண்ணும் கிடையாது. செஞ்சா நன்மை, செய்யலனா அது குற்றமாக கருதப்படும். நாளைக்கு மறுமையில் அதற்கு தண்டனை கொடுக்கப்படும். எப்படி நோம்புக்கு நம்ம பேசுறோம்ல, நோம்பு வைக்கலனா தொழுகலனா சக்கரங்கிற நரகத்துக்கு அனுப்பப்பட்டுருவோம் தண்டனை. அது மாதிரிதான் ஹஜ்ஜு. ஹஜ்ஜு கடமையான வருடத்திலேயே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முஸ்லிம் சமூகம் பழக வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பகுதிகள் அப்படி அல்ல. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியா போன்ற நாடுகளை எடுத்து பார்க்கலாம், இளைஞர்கள் நிறைய நபர்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க. என்ன காரணம்? அவங்க புரிஞ்சிருக்கிறான், ஹஜ்ஜுங்கிறது கடைசி கடமை கிடையாது. எந்த வருஷம் எனக்கு கடமையாகிறதோ அந்த வருஷமே நான் என்ன பண்ணணும், ஹஜ்ஜை நிறைவேற்றணும் என்று அந்த சமூகம் புரிஞ்சது. ஆனா நாம நம்முடைய மைண்ட் செட்ல நம்ம அடுக்கி வச்சிருக்கிறோம், ஹஜ்ஜுங்கிறது கடைசி கடமை தான் அப்படின்னு. அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு ஒரு நபர் இஸ்லாத்துக்கு வாரார், களிமா சொல்லி உள்ள வாரார், இன்னைக்கு வந்துட்டார், நல்ல பொருளாதாரம் இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்கு, அவருக்கு தொழுகை கடமை, நோன்பு கடமை இல்லை, ஏன்னா ரமலான் இன்னும் வரல. ஜக்காத்தும் இப்ப அவருக்கு கடமை கிடையாது, இன்னும் ஒரு வருஷம் அவருக்கு ஹவுல் ஆகல, சுழற்சி ஆகல. ஆனால் இன்னைக்கு களிமா சொன்ன நபருக்கு தொழுகையும் கடமையாகிறது, இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜும் கடமையாகிறது. இந்த வருஷத்தினுடைய ஹஜ்ஜும் கடமை, அவர் முஸ்லிம் பண்ணணும். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா ஹஜ்ஜுங்கிறது கடைசி கடமை மைண்ட்ல வச்சுக்க. அப்படி அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தளவு அல்லாஹ் கடமையாக்குகின்ற எல்லா கடமைகளும் ஒரே தராசு தான். கலிமா ஷஹாதத்தை விட தொழுகை உயர்ந்ததும் அல்ல, தொழுகையை விட நோம்பு உயர்ந்ததும் அல்ல. அல்லாஹ்வுடைய பார்வையில ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு சிறப்புகளை பெறுகின்றன. ஆனால் அடியார்களாக, அடிமைகளாக, அல்லாஹ்வின் கீழ் இருக்கக்கூடிய நமக்கு எல்லா கடமையும் ஒண்ணுதான். நான் எப்படி தொழுகணுமோ அதே மாதிரிதான் ரமலான் மாதம் வந்துச்சுன்னா நோன்பு நோற்பது கடமை. எங்கட செல்வம் இருந்து ஒரு வருட காலம் கடந்துருச்சுன்னா அதுக்கு ஜக்காத்து கொடுப்பது கடமை. ஹஜ்ஜுக்குரிய காலம் வந்து அதற்குரிய திறன் இருந்துச்சுன்னா ஹஜ்ஜு செய்வது கடமை. இப்படி எல்லா கடமைகளையும் ஒரே சமமான பார்வையில் நாம் பார்ப்பதற்கு பழக வேண்டும். அந்த அடிப்படையில இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய மிக முக்கியமான விஷயமாக இஸ்லாம் நமக்கு இயம்புவது எதுனா ஹஜ்ஜு கடமையை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி தன்னுடைய திருமறையில சொல்லும்போது சூரத்துல் பக்ரால அழகா சொல்லுவான், அதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். முஸ்லிம்களே, ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள். அல்லாஹ் அந்த வார்த்தை பிரயோகம் கரெக்டா பயன்படுத்தணும். ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லல, அதிம்முல் ஹஜ், ஹஜ்ஜை முழுமைப்படுத்துங்கள், உம்ராவை முழுமைப்படுத்துங்கள். இல்லா அல்லாஹ்விற்காக, வேற எந்த நோக்கத்தை வைக்காத. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், நமக்கு இந்த வருஷம் கடமை என்று அல்லாஹ்விற்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமைப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில இன்னைக்கு ஹரமை நோக்கி உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் ஹாஜிகள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படிங்கிற அந்த தல்பியாவை முழங்கியவர்களாக லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு குழுமிக் கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய பகுதிகளில் இருந்தும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார். அதே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள், சகோதரர்கள், சகோதரிகள், நம்முடைய சிந்தனையில மிக தெளிவாக ஒன்றை பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அமலை நாம் செய்வோம் என்றால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ரெண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது. இந்த ரெண்டு விஷயம் இல்லைன்னா அந்த அமலை நோக்கி அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். அப்புறம் தான் கூலி கொடுக்கிறதுலாம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் நம்மிடம் இருந்து ஒரு அமலை அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிற அப்புறம் தான் தீர்மானிக்கலாம். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் இருந்து ஒரு செயலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பல்வேறு நிபந்தனைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமானவை ரெண்டு நிபந்தனை. இந்த ரெண்டு இல்லைன்னா அது அக்செப்ட் ஆகாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல், நாம் செய்யக்கூடிய அமல் இஹ்லாஸாக இருக்கும், அல்லாஹ்விற்காக மட்டும் அதை செய்ய வேண்டும், வேற எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது.
அவன் ஹஜ்ஜுக்கு போயிட்டான், இவன் ஹஜ்ஜுக்கு போயிட்டான், நாம இன்னும் ஹஜ்ஜுக்கு போலையே, அதுக்காக ஹஜ்ஜுக்கு போனோம்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்தவெல்லாம் பார்க்காத, எனக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், எனக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், அந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு. என்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுக்காக நான் என்ன பண்றேன், போறேன், இந்த இபாதத்தை செய்யறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இரண்டாவது விஷயம் முதாபஅத்து ரசூல் என்று அரபியில் சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. ஒரு செயலை ரசூல்லா எப்படி செஞ்சு காட்டினாங்களோ அந்த அடிப்படையில் தான் அந்த செயலை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில ஹஜ் செல்லக்கூடிய சகோதரர்களும் சகோதரியும் கவனத்தில் கொள்ளணும். ரசூல்லா எப்படி ஹஜ்ஜுடைய கிரியைகளை கற்று தந்தார்களோ அதைத்தான் இன்னைக்கு நாம செய்யணும். ஏன்னா இன்னைக்கு ஹஜ்ஜில நிறைய அனாச்சாரங்களும் விதத்துகளும் நிறைந்து காணப்படுது. ரசூல்லா எப்படி செஞ்சு காட்டினாங்க, ரசூல் அப்படிதான் சொன்னாங்க, குது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடம் இருந்து உங்களுடைய கத்து கடமைகளை எடுத்துக்கொள்ளு, நான் சொல்லித்தாரேன், நான் சொல்லி தர்ற மாதிரி நீ செய்ய. நம்ம இஷ்டத்துக்கு எங்க அஜரத்து சொன்னாரு, எங்க உம்மா சொல்லுச்சு, எங்க அப்பப்பா சொன்னாரு, எங்க அண்ணன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரு, எங்க அண்ணன், அதெல்லாம் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜினுடைய கடமைகளாக எதை பட்டியலிட்டார்களோ அந்த முறைப்படி அவ்வாறுதான் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு போற சகோதரர்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் எப்படி ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிரேம் நம்மளுடைய மனக்கண் முன்னாடி இருக்கணும். அடுத்ததாக இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மிக முக்கியமான கடமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உல்ஹியா, அறுத்து பலியிடுவது. அறுத்து பலிது சுன்னத்தை முஅக்கதா என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த உல்ஹியா என்பது சுன்னத்தை முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாஜிப் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பான முறையில இதை நிறைவேற்ற வேண்டும், ஃபர்லுக்கு அடுத்த ரேஞ்ச் வாஜிபு. அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, உல்ஹியாவை நிறைவேற்றுவதற்கு முஸ்லிம் சமூகம் தயாராக வேண்டும். இன்னைக்கு இந்த உல்ஹியாவினுடைய விஷயத்துல ரொம்ப பொடுப்போக்காக நம்முடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கு. இந்த உல்ஹியா அப்படிங்கிறது சரியான பதம். அதை நடைமுறையில நாம குர்பானி அப்படின்னு சொல்றோம். ஆனா குர்பானி கிடையாது, அதனுடைய அரபு வார்த்தை குர்பான். குர்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம். மற்ற அமல்களை விட அல்லாஹ்வை நாம எப்ப நெருங்க முடியும்னா உல்ஹியா பண்ணும்போது நெருங்க முடியும். நம்ம தொழுகிறோம்ல, நோம்பு வைக்கிறோம்ல, ஹஜ் செய்யறாங்கல்ல, ஜக்காத்து கொடுக்கிறோம், இந்த அமல்களை விட எந்த அமலை செய்யும் போது அல்லாஹ்ட்ட நம்ம நெருங்குவோம்னா உல்ஹியா கொடுக்கும் போது. அறுத்து பலியிடுதல் அந்த அளவுக்கு மிக சிறந்த அமலாக இருக்கும். அதனாலதான் அதுக்கு எந்த வார்த்தையும் சொல்லிட்டாங்க, குர்பான் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த விஷயத்தை துல்ஹிஜ்ஜாவுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்றாங்க. எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்றாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜால இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. ஷேக் முஹத்திஸ் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஹசன் அப்படிங்கிற தரத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஹதீஸ்? இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதுதான். மன் கான லஹு ஸஅத்துன், யாருக்கு வசதி இருந்து வலம் யுலஹி, உல்ஹியா தரவில்லையோ, ஃபலா யக்ரபன்ன முஸல்லான், அவை நாங்க தொழுகக்கூடிய தொழுவிடத்துக்கு வர வேண்டாம், நெருங்க வேண்டாம். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். யாருக்கு வசதி இருந்து உல்ஹியா தரலையோ, நீ தொழுகலாம் ஒண்ணு எங்களோட சேர வேண்டாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த சஅத் வசதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு செய்யறோம், வீடு கட்டியிருக்கோம், கார் வச்சிருக்கிறோம், மொபைல் வச்சிருக்கிறோம், ஒரு மனைவியோ, 2 மனைவியோ, 3 மனைவியோ, 4 மனைவியோ, பிள்ளைகளோ, பிள்ளைகளுக்கு படிப்போ, வியாபாரம், எல்லா செலவுகளையும் போயிட்டு ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்குன்னு சொன்னா அதான் வசதி. வேற ஒண்ணுங்க வசதினா ரொம்ப லட்சக்கணக்கில் வச்சிருக்கணும்னா இல்லை. எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சதுக்கு எல்லா தேவையை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். இப்போ இது ஜூன் மாசத்துல வந்திருக்கா, நான் என்ன பண்ணிட்டேன், எஜுகேஷன் ஃபீஸ், என் பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் கையில காசு இருக்கு. எவ்வளவு காசு இருக்கு? ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு காசு இருக்குன்னா நீ வசதி உள்ள பார்ட்டி தான்.
அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்றாங்க, மன் கான லஹு ஸஅத்துன். அப்ப அவருக்கு வசதி இருந்து நீ உல்ஹியா கொடுக்கலன்னா நீ ஈதனைக்கு தொழுகெல்லாம் வந்துடாத அப்படின்னு சொல்றான். நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், நீ தொழுகெல்லாம் வந்துடாத. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இபாதா, ஒரு அமல் தான் எதுனா அறுத்து பலியிடுவது, குர்பான் அப்படிங்கிற. அன்புக்குரியவர்களே, நாம வரலாற்று ஒளியில பார்த்தோம்னா ஹஜ் அப்படிங்கிற ஒரு அமல் நம்ம செய்யறோம். இது யாருடைய காலகட்டத்திலிருந்து செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலிருந்து செய்யப்படும் உறுதியா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள என்ன பண்றான், ஹஜ் செய்ய வருமாறு அழைப்பு விடுக்க சொல்றோம். அஸ்ஸின் பின் நாசி, நீ என்ன பண்ண, அறிவு ஹஜ் செய்யுமாறு மக்களுக்கு அறிவிப்பு கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி மிக முக்கியமான 2 இறை தூதர்கள் இருந்திருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு நம்முடைய வாப்பா யாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு வாப்பா, ஏன்னா அவங்களுடைய சந்ததி தான் நாம, நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுடைய காலத்துல ஹஜ் இருந்துச்சா இல்லையாங்கிறது தெளிவா நமக்கு தெரியும். ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹஜ் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஏன்னா இந்த 2 பேருமே எங்கதான் இருந்தாங்க, காபத்துல்லா இருந்த அந்த பகுதியில தான் இருந்திருக்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஏற்படுத்த வெள்ளப்பெருக்கு தான் காபத்துல்லா அழிக்கப்பட்டுச்சு. அது திரும்பொருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு காட்டி கொடுத்து திரும்பவும் கட்டினாங்க. ஆனா குர்பான் அப்படிங்கிறது எப்ப இருந்து இருக்குன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளே செஞ்சிருக்கிறாங்க. சூரத்துல் அஅராஃப்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளே குர்பான் உல்ஹியா கொடுத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா நம்ம பாப்போம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் 2 பேர்ல சண்டை வரும். ஒரு நபர் இன்னொரு நபரை என்ன பண்ணுவாரு, கொலை செஞ்சிருவாரு. கொலை செஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய சகோதரனுடைய சடலத்தை, ஜனாசாவை எப்படி தஃபன் செய்யணும் தெரியாம இருப்பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காகத்தை அனுப்பி கற்றுக் கொடுப்பான். எப்படி சண்டை, ஏன் சண்டை வந்துச்சுன்னா குர்பான் விஷயமா தான் சண்டை வந்துச்சு. அல்லாஹ் ஒரு நபருடைய குர்பானை ஏற்றுக்கொண்டால் இன்னொரு நபருடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளல. அதன் அடிப்படையில் அப்ப குர்பான்ங்கிற அமல் எங்க இருந்து இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் இருந்தே இருக்கு. அப்படிப்பட்ட மிக சிறந்த அமல் எது, உல்ஹியா. அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு நம்முடைய சமூகம் உல்ஹியாவை கொடுப்பதில் கஞ்சத்தனமாக இருக்கு, பொடுபோக்காக இருக்கு. நல்ல வசதி எல்லாம் கொடுத்திருக்கிறோம். ஒரு ஆடு வாங்க முடியாதா, ஒரு ஆட்டினுடைய விலை இன்னைக்கு அதிகபட்சம் போனா ஒரு 20,000 ரூபாய் கொடுக்கலாம், 15,000 ரூபாயில இருந்து கிடைக்குது. அந்த அடிப்படையில யாருக்கு வசதி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஏன்டா ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு வசதி இருக்குன்னா அவர் ஆட்டை வாங்கி உல்கியாவை தர வேண்டும். அது சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள். அன்புக்குரியவர்களே, ஆட்டினுடைய இறைச்சியை தன் வாழ்நாளில் பார்க்காத ஒரு சமூகம் இருந்து கொண்டேதான் இருக்கு. ஹக்கு நம்மளோட இருக்கக்கூடிய மக்களில் ஒரு கீழே பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகத்தினர் மக்கள், அந்த அவங்க ஆட்டு இறைச்சியை வாங்கி என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அந்த அடிப்படையில நாளைக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் விசாரிப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா பொருளாதாரத்தை அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். 2024 ஆடு வாங்குற அளவுக்கு உங்கள்கிட்ட துட்டு இருந்துச்சுன்னு கேட்பான். 2023 உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தனேன்னு கேட்பான். அன்புக்குரியல அந்த அடிப்படையில் நாம் தான் முடிவு எடுக்கிறோம், வேற யாரும் தேவையில்லை. நான் உலுகியா கொடுக்கணுமா வேணாமான்னு நானும் பாடம் நடத்த தேவையில்லை, மற்றவங்களும் இல்லை. நாம யோசிக்கிறோம், எல்லா செலவும் போக என்கிட்ட என்ன இருக்கு, அல்ல நல்ல ஒரு ரிஸ்கை தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான், கொடுத்துருக்கிறான். அதனால யாருக்கு அந்த திறனை, அந்த ரிஸ்கை, அந்த கௌரவத்தை, அந்த கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அந்த உல்கியாவை நிறைவேற்றுவதற்கு பழக வேண்டும். அதுலயும் அல்லாஹ் அக்பர் நிறைய நம்ம சொல்லணும். ரெடிமேட் சப்பாத்தி மாதிரி இன்னைக்கு உல்கியாவும் மாறி போச்சு. அதுதான் சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடிலாம் கோதுமை போட்டு மாவை போட்டு பிசைஞ்சு அப்புறம் கொஞ்சம் அதை நேரம் புளிப்பு ஏற விட்டுட்டு அப்புறம் தட்டி அப்புறம் தான் என்ன சப்பாத்தி கல்ல போட்டு எடுப்போம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கடைக்கு போனோம்னா பாக்கெட்டில் அவனே எல்லாம் செஞ்சு வச்சிருப்பான். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணலாம், அந்த தோசை சட்டியில் போட்டு எடுத்துடலாம். அது மாதிரி இன்ஸ்டன்ட் உல்கியாவா மாறிக்கிட்டு என்ன, காலையில் ஆட்டை அறுக்கணும்னு இன்னைக்கு நைட்டு வந்து இறக்குனா போதும். காலையில்
உல்ஹியாவை நாம் தர வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டுக்கு என்ன வந்தா போதும்? நைட் ஆடு வந்தா போதும். நான் ஊதுபில்லா அல்லாஹ் நல்லா புரிஞ்சுக்குங்க. சில பேர் நிர்பந்தத்தில் இருப்பாங்க. அவங்க வாடகை வீட்டில் இருந்திருப்பாங்க. ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் அந்த ஆட்டை வைத்து பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நிர்பந்தத்தில் இருக்கிறவங்களும் அல்லாவே மன்னிச்சிடும். அதை பத்தி நாம அவங்கள பத்தி பேசவே கிடையாது. சொந்த வீடு, தன்னால பராமரிக்க முடியும். நான் தான் நிக்கணும் இல்லை, என் பிள்ளைங்க பராமரிச்சுக்கிறோம், என் மனைவி பராமரிச்சுக்கிருவாங்க, என் அண்ணன் தம்பி பராமரிச்சு, என் மாமனார் வீட்டில தான் இருக்கிறாரு, எங்க அத்தா அம்மா வீட்டில தான் இருக்கிறாங்க. ஒரு ஆட்டை இறக்கி விட்டோம்னு அவங்க என்ன பண்ணிக்கிருவாங்க? பராமரிப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் ஒரு நபர் பெற்றிருந்தும் உல்ஹியாவுக்கு நாள் இறக்குறதுனா நல்ல முறை கிடையாது. உல்ஹியாவினுடைய அடிப்படையே என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளும். உல்ஹியா எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சுன்னா நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆட்டா இருக்க போல, யாரா இருக்க போனாரு? அவர் புள்ளையா இருக்க போனார். உல்ஹியாவினுடைய மக்சத், அதனுடைய நீரூற்று ஆயின், அதனுடைய ஆரம்பம் இடம் எதுனா ஆடு கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவாகத்தான் இந்த அமல்களை எல்லாம் முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப மகனை அறுப்பதாக அவர் கனவு காண்றாரு. அல்லாஹ் பரிசோதிக்கிறான், சோதனைக்கு உட்பட்டுதான். அப்ப அவருக்கு ஒரு இளைஞர் ஒரு 15 வயதுக்குள்ள இருக்கும். அத்தனை வருஷம் வளர்த்திருக்கிறாரு. மன ரீதியா அன்பு பாசத்தோட இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஷரியாவை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என் பிள்ளையை நான் அறுக்க சொன்னாலும் அறுப்பே அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரான். நமக்கு தெரியும் அறுக்கிறதுக்கு நெருங்குறாரு. அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேணாப்ப இதை அறுத்து கொடுன்னு சொல்லி ஆட கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, அப்ப நாம உல்ஹியாவாக எந்த பிராணியை அறுக்கிறோமோ மனதளவுல நம்ம அவங்களுக்கு நமக்கும் அந்த பிராணிக்கும் இடையில என்ன ஏற்படணும்னா ஒரு ஹுப், ஒரு இல்ஃபத், ஒரு உல்ஃபத் ஏற்படும், ஒரு பாசம். நைட்டு இறக்கிட்டு காலையில அறுத்தனா ஒரு ஃபீல் இருக்காது. எப்ப பிரியாணி ஆகுதுன்னா ஃபீல் இருக்கும். எப்ப உப்பு கண்டம் போலாம், எப்ப பிரியாணி இந்த கறி ஆகுதான் இருக்கும். ஐயோ இவ்வளவு பழகின ஆட்டை அறுக்கிறமே அப்படிங்கிற ஃபீல் ஏற்படாது. அதுதான் இந்த உல்ஹியாவினுடைய அடிப்படை. உல்ஹியா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவர் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 37வது வசனத்தை ஒரு தடவை நல்லா படிச்சு பார்த்துக்கு. சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 37வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியினுடைய இறைச்சிகளோ ரத்தங்களோ அல்லாஹ்வை அடையவே அடையாது. நாம் அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய ரத்தமும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது, அதனுடைய இறைச்சியும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அவன் எதுக்கு அல்லாஹ் உல்ஹியாவை சொன்னான்? வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிடம் இருந்துள்ள அந்த தக்வா அப்படிங்கிற அந்த நிலைதான் அல்லாஹ்வை அடையும். கதாலிக்க சஹரஹா, அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த பிராணிகளை நமக்கு உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். லி துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தந்தானே அதை நினைத்து பார்த்து அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. நீங்க உல்ஹியா நாம கொடுக்கும் போது நம்முடைய மனநிலை, அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான்ல. ஒரு முஸ்லிமா இன்னைக்கு இல்லைன்னா நாம எப்படி மாறி போயிருப்போம், நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்மளை முஸ்லீம் ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஷரியா சட்டங்களை எல்லாம் நடைபெறுவதற்குரிய ஒரு தாக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து நம்ம உல்ஹியாவை தரணும். அப்ப அந்த உல்ஹியாவின் போது எது வெளிப்படணும்? தக்குவா, மனநிலை. அல்லாஹ்விற்காக எதையும் நான் செய்வேன். எல்லாம் பெத்த பிள்ளைய குர்பான் கொடுத்துடலாம், உம்மா பாப்பா குர்பான் கொடுத்துடலாம். அப்படின்னா என்ன? குர்பான்னா படுக்க போட்டு அறுக்கிறது அல்ல. உம்மா பாப்பான்னு என்னது? இஸ்லாம் பெரியதா, உம்மா பாப்பா பெருசா? இஸ்லாத்தினுடைய சட்டம் பெரியதா, பிள்ளைங்க பெரியதா? இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகள் முக்கியமானதா, மனைவியினுடைய சொல் முக்கியமானதான? எல்லாத்தையும் விட இஸ்லாம் தான் முன்னிலை கொடுத்தோம். அங்கே பிள்ளையோ உம்மா பாப்பாவோ சகோதர சகோதரியோ அண்டை வீடோ பிசினஸோ எதுவும் வரக்கூடாது.
அதனுடைய ஒரு அடையாள சின்னமாகத்தான் உல்ஹியாவை இஸ்லாம் கற்றுத்தது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் உல்ஹியாவை நிறைவேற்றக்கூடிய சகோதரர்கள், வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரர்கள் இப்பயே ஆட்டம் வாங்கிருங்க. ஒரு 10 நாள் 15 நாள் பழக்குங்க. அதை நம்ம உல்ஹியா கொடுக்கும் போது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு கருணை வெளிப்படும். ஆமா, இவ்வளவு நாள் பாசமா பழகன இந்த ஆட்டம் இருக்கிறமேப்பான் நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்படும். நீ நைட்டு கொண்டு வந்து காலைல போற பிள்ளைலாம் ஹாயா நிற்கும். எப்ப பிரியாணி இந்த கறி நல்லா இருக்குமான்னு கேட்கும். நம்ம புள்ள கேட்கும், பாப்பா ஏவாப்பா நான் பழகிட்டேனே, இந்த ஆட்டை ஏவாப்பா அறுக்க போறேன், இன்னொரு ஆட்டை வேணும்னா வாங்கி அறுக்கலாம் அப்படின்னு புள்ள சொல்லணும். அந்த அளவுக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு நெருக்கமான ஒரு விஷயமாக அந்த பிராணி மாற வேண்டும். அதான் உல்ஹியாவுடைய அடிப்படை. அந்த அடிப்படையில நிர்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் இரவோடு இரவா கொண்டு வந்து காலை உல்ஹியா பண்ணிக்கலாம். அல்லாஹ் ஆலம், அவங்க அல்லாஹ்ட பதில் சொல்ல போறாங்க. அவங்களுடைய நிலை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறார். ஆனால் வாய்ப்பு பெற்றவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10 நாளா 6 மாசம் சொல்லக்கூடிய ஆள், 1 வருஷம் சொல்லக்கூடிய ஆள், அதுக்குண்டான வாய்ப்புகள். ஏன்னா 13 14 வருஷம் பழகின மகனத்தான் படுக்க போட்டார். அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு எவ்வளவு நமக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உல்ஹியா பிராணியை தேர்ந்தெடுக்கக்கூடியவளாக நம்ம இருக்கணும், பழக்கக்கூடியவளாக இருக்கணும். இந்த உல்ஹியா விஷயத்தில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறும் செம்மறி ஆட்டிலேயே கவனத்தை செலுத்துறது. ஏன் வெள்ளாடு கொடுக்க கூடாதா? இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தில் அப்படி ஒரு சிந்தனை மலிங்கி போய் நிற்கும். குர்பான் சொன்னாலே அவங்களுடைய பார்வைக்கு எது வருதுன்னா செம்மறியாடு தான் வருது. அப்படி அல்ல, இஸ்லாம் அனுமதிக்குது, வெள்ளாட்டை அனுமதிக்குது. சஹாபாக்கள் வெள்ளாட்டை குர்பான் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில செம்மறியாடும் கொடுக்கலாம், வெள்ளாடும் கொடுக்கலாம், பசுவும் கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம். சில நபர்கள் அதுல அறிஞர்களிடத்துல சில பேர் எரும மாடு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. மாட்டினுடைய இனம் தான் எருமையும், அதனால எரும மாடும் என்ன பண்ணலாம், குர்பான் கொடுக்கலாம். சில பேர் வேணாம், இல்ல ஏன்னா ரசூல்லா சொல்லலன்னு சொல்றாங்க. ஆமா, ரசூல்லா காலத்துல அவங்க வாழ்ந்த பகுதியில் எருமை அப்படிங்கிற இனம் கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எருமை இனத்தை என்ன பண்ணல, குறிப்பிடல. ஆனா சில முஜ்தஹிதுகள் எருமையும் மாடு உடைய இனத்துல வர்றதுனால கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அந்த அடிப்படையில அன்புக்குரிய இதே முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய சிந்தனையில கொண்டு, ஏன்னா செம்மறியிலேயே கவனம் செலுத்தும் போது செம்மறியாடு ரேட்டு எங்கேயோ போய் நிற்கும். 15,000 ரூபாய்க்கு எப்பையும் விற்கக்கூடிய ஒரு ஆடு குர்பான் அப்படின்னு ஒரு காரணத்திற்காக 40,000 ரூபாய் கொண்டு போய் நிறுத்தினான். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய பொருளாதாரத்தை வெளிக்காட்டுமிடம்லாம் குர்பான் கிடையாது. உண்மையிலேயே அந்த பொருளுக்கு என்ன மதிப்போ அதை கொடுத்து வாங்கணும். அந்த பொருளுக்கு என்ன மதிப்பு, ஒரு சீசன் வந்தா கொஞ்சம் விலை கூடும். இப்போ ஒரு 15,000 ரூபாய் எப்பயும் விற்கிற ஆடு குர்பான் சீசன்னால 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். 40,000 ரூபாய் கொடுத்து வாங்குறதுல எல்லாம் கொள்ளை லாபத்துக்கு நாமும் துணை போவோம். இப்படி 15,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஆட்டை 40,000 ரூபாய்க்கு சில செல்வந்தர்கள் கொண்டு போய் வச்சனாலதான் 20,000 ரூபாய்க்கு உல்ஹியா நிறைவேற்றுவதற்கு நிறைய பேர்னால முடியும். நான் அவங்களால உல்ஹியா நிறைவேற்ற முடியல. ஏன்னா நம்மளால ஒரு கோஷ்டி சேர்ந்து 40க்கு மாத்தி விட்டுருக்கோம். அன்புக்குரியவர்களே, இந்த உல்ஹியாவுடைய விஷயத்தில் இதையும் கவனிக்கும். வெறும் செம்மறி ஆட்டிலே இல்லாம வெள்ளாட்டை பக்கம் நம்மளுடைய கவனத்தை திருப்பணும். வெறும் ஆண் இனத்தை மட்டும் இஸ்லாம் சொல்லல, பெட்டையும் கொடுக்கலாம், பெண் ஆட்டையும் கொடுக்கலாம். ஆனா அதுலயும் நம்ம கவனம் செலுத்துறது கிடையாது. பெண் ஆடு கொடுக்கலாம், இஸ்லாம் அனுமதிக்கிறது. அப்ப ஆடாக இருந்துச்சுன்னா 1 வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அதுல சலுகை செம்மறி ஆட்டுக்கு இருக்கு. என்ன சலுகை இருக்குன்னா, 1 வயது ஆடு கிடைக்காத பட்சத்துல, நல்லா புரிஞ்சுக்கணும், கிடைக்காத பட்சத்துல இன்னைக்கு என்னன்னா சலுகைகளை எல்லாம் சட்டமாக மாற்றிக்கொண்டு 1 வயசு பூர்த்தியான ஆடு கிடைக்கல, எங்க தேடி எனக்கு கிடைக்கல அப்படின்னா 6 மாதம் ஆன ஆடு ஓரளவுக்கு தோற்றம் ஆரம்பிச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கீங்க, அறுத்துக்கங்கன்னு ஒரு சலுகையத்தை ரசூலா கொடுக்குறாங்க செம்மறியாட்டு. ஆடுனா 1 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கும், மாடுனா 2 வருஷம் பூர்த்தி ஆயிருக்கும், ஒட்டகம்னா 5 வயது பூர்த்தி ஆயிருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த உல்ஹியா விஷயத்தில் இதை கவனம் செலுத்திக்கங்க. இந்த உல்ஹியாலேயே கூட்டு குர்பான் ஒரு குர்பான் நடக்குது. அதை பத்தி சுபஹான் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கூட்டு குர்பான் அப்படிங்கிறத நம்ம ஒன்று நிறைவேற்றுறோம். ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. என்ன கற்றுத்தராங்கன்னா, அதுக்கு ஒரு அமைப்பு போடு, மாடாவும்
கூட்டு குர்பான் எப்படி ஆடை அவங்கவுங்களா குர்பான் கொடுக்குறோமோ மாடையும் அவங்கவுங்களா குர்பான் கொடுத்துக்கணும். அப்படித்தான் ஹதீஸ்ல நமக்கு பார்க்கிறோம். ஆடு வாங்கி குர்பான் கொடுக்க முடியாத நபர்கள், ஐயோ குர்பான் எவ்வளவு பெரிய சிறப்பான அமல், அந்த அமலை நாங்க எப்படி செய்யாம இருக்க முடியும், எங்களுக்கு வசதி இல்லையே அப்படி சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கங்க. வசதி இல்லாதவர், எந்த வசதி இல்லாதவர், ஆடு வாங்கி குர்பான் கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர் அந்த குர்பானை நிறைவேற்றணும் அப்படின்னு என்ன பண்றார், ரொம்ப ஏக்கமா இருக்கிறார். அப்ப அவருக்கு உனக்கு குர்பானுடைய நன்மை வேணுமா, ஆடு வாங்குற அளவுக்கு இல்லையா, அப்ப ஒரு மாட்டுல ஒட்டகத்துல நீங்க என்ன பண்ணுங்க, 7 நபர்கள் சேர்ந்து குர்பான் கொடுங்க. பார்க்கும் அந்த அடிப்படையில அந்த யாருனால தனிப்பட்ட முறையில் ஆடு வாங்கி உலுகியா கொடுக்க முடியாதோ அவர்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு 7 நபர்கள் ஒரு மாட்டுல பங்கு வச்சு என்ன பண்ணலாம், குர்பான் கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஜமாத்து அதை முன்னெடுத்து தஆவனு அலல் பிர்ரி வ தக்வான்னு அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதால சொல்றோம். முஸ்லிம்கள் நல்ல விஷயத்திலையும் தக்குவாவை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணிக்கணும், உதவி செஞ்சுக்கணும். இப்போ அந்த அடிப்படையில கூட்டு குர்பானுக்கு இவ்வளவு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குர்பானை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி கூட்டு குர்பானை நிறைவேற்றக்கூடிய சகோதரர்களுடைய கவனத்துக்கு என்னன்னா, நீங்க எந்த மாட்டுல கூட்டு குர்பான் சேர்றீங்களோ அந்த மாடு எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த கூட்டு குர்பான் ஒரு பங்கு நீங்கன்னா மீதி 6 பங்கு யார் அப்படிங்கிறதும் என்ன பண்ணணும், தெரியும். ஏன்னா அது தெரிஞ்சுதான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நான் கூட்டு குர்பான்ல 6000 ரூபாய் தானே பாய், 7000 ரூபாய் தானே பாய், எனக்கு அன்னைக்கு 10 மணிக்கு 5 கிலோ கறி வந்துடணும் பாய், அதுக்கு பேர் கூட்டு குர்பான் கிடையாது. கூட்டு குர்பான் என்னன்னா தனிப்பட்ட முறையில என்னால செய்ய முடியல, ஒரு ஆடு குர்பான் கொடுக்குறேன்னா ஜமாத்துல வந்து ஒப்படைச்சிட்டு பாய் இந்த ஆட்டை அன்னைக்கு அறுத்துருங்க, ஒரு 7 கிலோமீட்டர் வீட்டுக்கு அனுப்பிடுங்க கொடுத்துருவோமா. தனி குர்பான கரெக்டா நம்ம வீடுகளை வச்சு நிறைவேற்றுறோம், ஆட்டை உரிக்கிறோம், குர்பான் பண்றோம் எல்லாம், அதுதான் கூட்டு குர்பானுக்கும். ஏன் மாடு, இந்த மாட்டுல தான் நாங்க இத்தனை 7 பேர் என்ன பண்ணிருக்கிறோம், ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். அந்த மாட்டை பராமரிப்புல 7 பேருடைய பங்கு இருக்கும். சும்மா முத நாள காசை கொடுத்து போட்டு கடைசி நாள்ல வந்து பாலியை மட்டும் வச்சுட்டு கறியை வாங்கிட்டு போக கூடாது, அது குர்பானுடைய நோக்கத்தையே சிதைச்சு. அந்த அடிப்படையில தனிப்பட்ட முறையில குர்பான் கொடுக்க முடியாத நபர்கள் கூட்டு குர்பான் சேருவதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. ஏன்னா அந்த நன்மையை அவர்கள் பெற வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு 7 நபர்கள் ஒரு மாட்டிலோ ஒட்டகத்திலேயோ நம்ம என்ன பண்ணணும், கூட்டு சேரணும், அதை குர்பான் தரக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு நாம் சேர்ந்திருக்கக்கூடிய மாடு எது என்பதை நமக்கு தெரியணும். நம்மோடு பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய 6 நபர்கள் யார் என்பதும் நமக்கு என்ன பண்ணணும், தெரியணும். அந்த மாட்டை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் நம்முடைய கவனத்தையும் என்ன பண்ணி இருக்கணும், செலுத்தி இருக்கணும். இப்படி இந்த முறையில் நம்முடைய உல்கியாவை நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கிக்கொள்வானாக. إن الحمد لله نحمده ونصلي على محمد وآله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, ஜும்மானுடைய முதல் உரையில் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி தந்த ஹஜ் மற்றும் உல்ஹியா தொடர்பான விஷயங்களை நாம் கவனிக்கக்கூடியவர்களாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தோம். அடுத்து இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முஸ்லிம் சமூகமாக இருக்கக்கூடிய நாம அதுல ரொம்ப விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கும். எந்த அளவுக்குன்னா ரமலானுடைய கடைசி 10ல் எந்த அளவுக்கு அமல் செய்யணும் என்று நாம் புரிந்திருக்கிறோமோ அதை போன்ற ஒரு சிறப்பு தான் துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்கள். நாம ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் நம்ம புரிஞ்சிருக்கிறோம், லைலத்துல் கத்ர் அடையணும், கடைசி 10 நாட்களை உயிர்ப்பிக்கணும். அதை போன்றதொரு வேறு முக்கியமான அம்சத்தை தான் இஸ்லாம் துல்ஹிஜ்ஜாவினுடைய 10 நாட்களுக்கு கொடுத்தது. பகல் இரவு ரெண்டையும் சேர்த்து, பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் சேர்த்து 10 நாட்களையும் சிறப்பிச்சு. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான
நல்ல அமல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த அளவுக்குன்னா ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ்வை விடவான்னு கேட்கிறான். அந்த வார்த்தை பிரயோகத்தை நம்ம கவனிக்கணும். இஸ்லாத்தினுடைய கடமைகளிலேயே உச்சபட்சம் அல்லாஹ் ரொம்ப விரும்புறன்னா அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதை மேற்கொள்ளும். அத சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ்வை விடவா அல்லாஹ் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் செய்யக்கூடிய இந்த நல்ல அறங்களை விரும்புகிறான்? ரசூல் ஆமான்னு சொல்றாங்க. அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் மற்ற மாதங்களில் ஒரு நபர் செய்கிறார், அவர் செய்வதை விட, அந்த அமலை விட துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமானது. ஒரே ஒரு நிபந்தனை சொல்றான், அந்த ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் அவரும் அவருடைய பொருளாதாரத்தையும் கொண்டு போயிட்டு திரும்பி வந்திருக்க கூட ஷஹீதாயிருக்கும். ஷஹீதை தவிர ஷஹீதுக்குரிய அந்தஸ்தை நாம எந்த மாசத்துல செஞ்சாலும் அடைய முடியாது. அதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய முதல் 10 நாட்கள், இந்த முதல் 10 நாட்கள் நோன்பு வைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா துல்ஹிஜ்ஜானா அரஃபால மட்டும்தான் நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம நோன்பு வைக்கணும், மற்ற நாட்களையும் நோன்பு வைக்கணும். சதக்கா நிறைய பண்ணணும், குர்ஆன் ஓதணும், நிறைய நஃபிலான வணக்கங்களை செய்யணும். இந்த 10 நாட்கள்ல நிறைய அமல்களை செய்யக்கூடியவர்கள் எப்படி நாம ரமலானுடைய கடைசி 10 பொறுத்து வச்சிருக்கிறோமோ அதே, இன்னும் சொல்லப்படும் அதை காட்டிலும் அதிகம் என்றே சொல்லலாம். நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஃலலு ஐயாமி துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களை விட மிக சிறந்த நாட்கள் அப்படின்னா துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். எல்லா நாள் வருஷத்துல 354 நாட்கள், 355 இருக்கு சந்திர நாட்காட்டியின்படி, லூனார் சிஸ்டத்தின்படி. அப்ப அந்த அத்தனை நாட்களை அல்லாஹ்ட்ட ரொம்ப பிடிச்ச நாட்கள் என்னன்னா துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள். நான் அதுல நம்முடைய சமூகமான நாம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறோம். அப்ப துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களிலும் நிறைய அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் நம்மளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக யௌமு அரஃபா சனிக்கிழமை வருது, 15ஆம் தேதி. அந்த யௌமு அரஃபாவில் நாம் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த நோன்பு என்பது முன்றைய பிறகு வரக்கூடிய ஆண்டினுடைய சிறுபாவங்களுக்கு மன்னிப்பாக. ரொம்ப முக்கியமானது என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, துவாக்களிலேயே சிறந்த துவா எதுனா அரஃபா நாளின் போது செய்யக்கூடிய துவா. அப்ப நோன்பு வைக்கணும் அல்ஹம்துலில்லாஹ், அதே நேரத்துல அரஃபாவுடைய நாளில் அதிகம் துவா செய்யக்கூடியவர்களா நம்ம மாற்றிக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நம்மிடத்தில் விரும்பி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வியலை மாற்றுவதற்குரிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.